கீரையும் 2 உருளைக்கிழங்கும் வச்சு தான் ஒரு லஞ்சுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். 2 கட்டு பாலக்கீரையை கழுவி மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவி சுத்தம் பண்ணி இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும். நீங்கள் எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஸ்பூன் ஃபுல்லாக கியூமின் போடும். பொரியட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் பூண்டு பல்ல 3 பல் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஜீரகம் பொரிஞ்ச பிறகு தான் போடணும். அடுப்பு மிதமாக வைங்க. இது நல்ல வாசனை வரட்டு. வெங்காயம் நான் சாப்பரில் வச்சு வெட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது அமேசானில் வாங்கலாம், இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கொஞ்சம் தரமான ஆனியன் இது நம்ம இதில் வச்சு வெட்டினோம்னாக்கா ஒரே அளவில் வெட்டி கிடைக்கும் நமக்கு. அதுக்கு தான் வேலையும் ஈஸி, கண் எரியாமல் வைக்கலாம். முன்னாடி பதம் வந்தால் போதும். 2 பொட்டேட்டோ இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரே அளவாட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் ஆயாச்சு. பொட்டேட்டோ போடணும். அப்போ 4 பேருக்கு கொஞ்சம் தாராளமாகவே செய்யணும். 4-5 பேர் சாப்பிடுவாங்க. போட்டோன்னா நல்லா வேகத்து மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணணும். திறந்து இடைக்கிட ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டா ஈவனாக குக் ஆகி கிடைக்காது. குக்காக விட்டு இடைக்கிட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடுங்க. தக்காளி நல்ல கலரான தக்காளி பார்த்து வாங்கணும். டேஸ்டான தக்காளியாக வாங்கணும். இந்த நாட்டு தக்காளி, புளிப்பு தக்காளியெல்லாம் சேர்க்கண்டாம். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். ஒரு 70% வெந்தாச்சு. போதும். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி. ஒரு பச்சை மிளகாய், உப்பு போட்டு கொடுப்போம். இப்போ தக்காளியும் வேகும், பொட்டேட்டோலையும் அந்த உப்பு சரியாக ஏற்று பிடிச்சிக்கிடும். தக்காளியிலேருந்து தண்ணி வரும். இந்த தண்ணியிலே கொஞ்சம் கூட வரும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்தால் தான் டேஸ்ட்டு அல்டிமேட்டு டேஸ்ட்டில் கிடைக்கும். ஒரு தடவை திறந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. திறக்கலாம். தக்காளி எல்லாம் குழஞ்சிட்டுது. அடுத்த லெவலே வச்சுக்கிடுங்க. மசாலா போடலாம். 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் கொஞ்சமாக, சிந்தி சில்லி அளவுக்கு போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக இங்கே விருப்பம் இல்லாட்டா போடாங்கன்னா, உங்கள் வீட்டில் இல்லாட்டாலும் போடாங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை போடுவோம். இடம் இப்படி சமன்படுத்தி விட்டுட்டு மூடிக்கணும். ஒரு 3 நிமிஷம் குக் ஆகிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஊற்றி பார்க்கலாமா?
பாலக் சப்ஜி பார்க்கலாமா? வாட்ச் ஃபுல் வீடியோ கல்யாஸ் புக்கு யூடியூப்லேயே கிளிக் பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு ஆல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்